புத்தள மாவட்டத்தின் மதுரங்குடி தொடுவா பிரதான வீதியின் கடையாமோட்டை பகுதியில் உள்ள புதிதாக நிர்மாணிக்கப்பட்ட பாலம் அரசியல் பிரமுகர்களால் மக்கள் பாவனைக்காக நேற்று உத்தியபூர்வமாக திறந்து வைக்கப்பட்டது. குறித்த பாலத்தின் நிர்மாண பணிகள் முன்னைய அரசாங்கத்தின் ஆட்சி காலத்தில் ஆரம்பிக்கப்பட்ட போதிலும் அவை புனரமைக்கப்படாமல் இடைநிறுத்தப்பட்டிருந்தது. எனினும் இந்த வருடம் மார்ச் மாதம் முதல் பாலத்தின் புனரமைப்பு பணிகள் மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டதுடன் 30 மீட்டர் நீளமும் 9.2 மீட்டர் அகலமும் கொண்ட இந்த பாலத்தின் நிர்மாண பணிகளுக்காக பொது நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சின் ஊடாக நெதர்லாந்து அரசாங்கம் 191 மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்திருந்தது. இந்த புதிய பாலத்தின் திறப்பு விழா நிகழ்வில் தேசிய மக்கள் சக்தியின் புத்தள மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர்களான கயன் ஜானக, முகமது ஃபைசல், புத்தள மாவட்ட செயலாளர் HMSP ஹேரத், கட்பிட்டி பிரதேச சபை தலைவர் ASM ரிகாஸ், பிரதி தலைவர் சமன் குமார், மதுரங்குடி வர்த்தக சங்க தலைவர் MS ஸ்ரீ அமான், மதுரங்குடி போலீஸ் நிலைய பொறுப்பு அதிகாரி போலீஸ் பரிசோதகர் காமினி விக்ரமசிங்க உட்பட பிரதேச சபைகளின் ஆளும் கட்சி உறுப்பினர்கள், பொறியியலாளர்கள், பொதுமக்கள் என பெரும் எண்ணிக்கையிலானோர் கலந்து கொண்டனர்.